டாக்டர் கண்ணன் அவர்களே, மற்றும் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு எனக்கு நான் பேச வேண்டிய தலைப்பு என்னவென்றால், சமுதாயமும் இப்போ உள்ள நம்ம பிள்ளைகளும் வளர்ந்து வரும் இளைஞர்களும், அதாவது பொதுவாக பெற்றோர்கள் அவர்கள் சிந்திப்பது என்னவென்றால், பெற்ற பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இந்த நாட்டில் நல்லா சுதந்திரமாக வாழ்ந்து அவங்களும் ஒரு நல்ல தொழிலில் ஈடுபட்டு பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் என்று நம்ம வேண்டியிருக்கோம். அது எப்படி அதை உருவாக்கணும் என்றால், ஒரு படித்து கல்லூரிக்கு போயிட்டு படித்து ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், ஒரு லாயர் அந்த மாதிரி வரவங்க அவங்களுக்கு அந்த அந்த வழி இருக்குது. ஆனால் சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்து அதுங்களை படிக்க வச்சு அதுங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து அதுங்க எப்படி சமுதாயத்திலையும் நானும் ஒரு சமுதாயத்தில் முதல்வன் என்று இருக்கிறதுக்கு எப்படின்னு அது வந்து அந்த வழிகாட்டுறது நம்ம பெற்றோர்கள்ட்ட தான் இருக்குது. அது என்னோட கருத்து என்னவென்றால், படித்து நல்லா கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க அது பொதுவாக அதுங்களுக்கு அவங்க கலந்து கல்லூரியில் கலந்து பழகும் போது அதுங்களுக்கு ஒரு சொந்த உணர்வு வரும், மற்ற அவங்க நண்பர்கள் மூலமும் நல்ல உணர்வுகள் வரும். இப்போ உள்ள சமுதாயத்தில் பார்க்கும்போது இந்த இளைஞர்கள் கெட்டு போகிறது இளைஞர்கள்னாலே தான். இதை பெற்றோர்களாக நாம் எப்படி அதை தடுப்பது என்றால், பொதுவாக அது பள்ளி முடிந்த உடனே ஒரு நல்ல தொழிலில் முடிந்த அளவுக்கு நம்ம சேர்த்து விட பார்க்கணும். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சேர்த்து விட பார்த்து அதன் மூலம் அவங்க எப்படி முன்னேறுவன்றது பெற்றோர்கள் கடமை. எந்த தொழில் செய்தாலும் அவங்க காடி கழுவட்டும், ஒரு காடி ரிப்பேர் பண்ணுற கடையில் வேலை செய்யட்டும், இல்லை ஒரு வம்சா கடையில் வேலை செய்யட்டும், அது எப்படி அவங்களுக்கு படிப்படியாக அதில் அவங்களுக்கு முன்னேற்ற கொடுக்கணும் என்று பெற்றோர்கள் ஒரு அளவு நான் சொல்கிறேன். என்றவென்றால், இப்போ அவங்க ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார்கள். அந்த கம்பெனியை அவங்க தொழில் என்னவென்று நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதன் மூலம் அந்த தொழிலிலிருந்து அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அதை இன்னும் ஊக்குவாகம் கொடுக்க என்று நம்ம தான் செய்யணும். அது பாருங்கள், இப்போ என் கருத்து என்னவென்றால், அவங்கள பல இந்த மன்றம், இப்போ இந்த சோல்வீன்ற மன்றம் இருக்குது, இந்த மன்றம் இருக்குது, நம்ம பிஸ்னஸ் மன்றம், இப்போ என்ன மன்றம் எனக்கே வரல, சாரி மருந்து சாப்பிட்றதுனால வர்த்தக சங்கம் இருக்கு, இந்த ரோட்டரி கிளப் இருக்கு, லாயன் கிளப் இருக்கு, பல கிளப்புகள் இருக்கு, மன்றங்கள் இருக்கு. ஏதாவது இந்த மன்றங்கள்ல பிள்ளைங்களை சேர்த்து விடும் போது அதுங்களுக்கே ஒரு தனி ஒரு முயற்சி வரும். பல மதங்கள், பல ஜாதிகள் மூலம் பழகும் போது, அதாவது சீனர்கள், மலாய்க்காரர்கள், மற்ற கூட்டணி கூட சேர்ந்து பழகும் போது அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு அதாவது தானே ஒரு பயம் இருக்காது. கலந்து பேசும்போது ஒரு டாப்பிக்கை ஒரு இதை கொடுத்தோன்னே அவங்க அதை பேசுவாங்க. அவங்க அப்பா பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க, அம்மாட்ட கேட்பாங்க, என்னம்மா இது எப்படி அப்படி நம்ம தூக்கி விடலாம். அதே மாதிரி இந்த மன்றத்தில் சேர்றது அது ஒரு நல்ல ஒரு காரியம். அது மூலமாக பல விஷயத்தில் நம்ம வரலாம். இந்த ரோட்டரி கிளப்னு ஒன்று இருக்குது, அதுவும் பல விஷயத்தில் நம்ம செய்கிற தொழிலை நம்மளே பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம என்ன செய்கிற தொழிலை நேர்மையாக செய்யணும். நேர்மையாக செய்ய எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதை நம்ம முடிக்கணும். அதில் தான் இருக்குது நம்மளோட வருங்காலம். அந்த முடிக்கிற போத எப்படி முடித்தோம்னா, சந்தோஷமாக முடித்தோம்னா 10 பேர் அங்கே பார்ப்பாங்க, எங்கிட்ட பார்ப்பாங்க, அதுலேருந்து ஒரு நல்லா செய்கிறான், இவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம், இவனை தூக்கி விடுவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி விட்டு அப்படி தான் அவங்க நாளைக்கு ஒரு என்டர்பிரனர், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகுறாங்க. இப்படி தான் நான் எடுத்துங்க, நான் படித்தது M5 தான். ஆனால் நான் பல சங்கத்தில் இருந்திருக்கேன், பல தொழில் செய்து இந்த காடி விற்பனையில் இருந்து பல இதை நான் செஞ்சுருக்கேன். நான் ஒரு காடி விற்க போகும்போது ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு சீனியரை பார்க்கும்போது அவர் என்னை விரட்டினார், இங்கிலீஷில் சொன்னார், கெட் ஆஃப் ஃப்ரம் மை ஆஃபீஸ்ன்னு. எதுக்கு சொன்னார்னா, நான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம போயிட்டேன். அப்பாயின்மெண்ட் கொடுக்காம போயிட்டு ஏசி விரட்டிட்டாரு. ஆனால் அவர் சொன்னார், யோட கம் டுமாரோ, நாளைக்கு நீ வா, உனக்கு இது இருந்தா வா. அதே மாதிரி ஆத்திரப்படாமல் நான் நாளைக்கு போனோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் அப்படி ஏசியும் நீ இன்னைக்கு வந்துட்டியா, உன்கிட்ட தான் காடி வாங்கினேன். அதே நேரத்தில் இன்சூரன்ஸ் என்கிட்ட தான் வாங்கினேன். அவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அப்போ சொன்னார், நீ சின்ன பையன், நான் அவ்வளோ ஏசி வந்துட்டேன், ஆனால் பரவாயில்ல, நான் இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இதாகிடுச்சு, ஒரு சேலஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு. அதில் இருந்து நான் 33 வருஷம் அந்த காடி தொழிலில் இருந்தேன். ஆனால் அந்த தொழிலே இருந்து நான் பல மன்றத்திலையும் சேர்ந்து பல பேர் மூலம் கூட்டாளி ஆகி யாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு பயமே இருக்காது. அதே ஒரு தமாசா சொல்கிறேன். ஒரு தடவை அப்போ நான் கல்யாணம் பண்ணல,
ஒரு 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 இளம்பொன் அவங்க மேலே எனக்கு ஒரு ஆசை தான். அப்போ அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, எப்படி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க, என் பாஸ் பார்த்தா ஏசுவாரேன். நான் சொன்னேன், எனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் பாஸை போய் கண்டிட்டு வந்துடுறேன். பேசு கார்டை கொடுத்து, பாஸ் நான் ஹோண்டா காடி விற்கிறேன், உங்களை பார்த்து ஹோண்டா காடி வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் பேசிட்டு அவரை காட்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட நிறுத்திங்களேன். எனக்கு வந்து பயமே இல்லை, உங்கள் பாஸ்கிட்டே பேசிட்டு வந்துட்டேன். அப்போ அவங்களுக்கு ஒரு சிரிப்பு, ஓ பரவாயில்லையா நீங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பழகின விஷயத்தினால நம்ம யாரையும், ஆனால் என்ன நம்ம அந்த டாபிக் அந்த நம்ம காடி விற்கிறோன்னா அந்த காடியை பற்றி பேசி கவர்றோம். அது காடி மட்டும் இல்லை, என்ன பிஸ்னஸ்லேயும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ பிள்ளைங்களை அப்படி தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களை அவங்களுக்கு பல 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 எபிலிட்டியை கொடுத்து நம்ம அவங்கள வளர்த்து கொண்டு வரும்போது அவங்களுக்கே ஒரு அப்பா அப்படி இருக்காங்களே, அம்மா அப்படி இருக்காங்களே, அவங்க மூலம் நம்மளும் நல்லா வருவோம், பேசுவோம் அப்படின்னு அந்த மாதிரி பேச்சு முறையில் இருந்து வந்தால் பிள்ளைங்களை, இப்போ உள்ள பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் காப்பாற்றலாம். ஏன்னா இப்போ உள்ள பொதுங்களை பார்க்கும்போது பொதுவாகவே ரொம்ப நம்மளுக்கும் பயம்தான். என்ன இப்படி பல விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது, பரிதாப நிலை. நம்ம சமுதாயம் எடுத்துக்கிட்டா அன்னைக்கு கூட நீங்கள் பேப்பர் திறந்தோடனே பார்த்துருப்போங்க, யாரோ ஒரு என்ன தண்ணி இந்த கோயிலேருந்து என்னமோ தண்ணி கொடுப்பாங்க, கோயில் தண்ணியிலேருந்து கொடுத்து இது கோயில் என்ன தீர்த்தம் கொடுத்து அந்த சாமி கொடுத்தாங்கன்னு எல்லாம் குடிச்சிட்டு 4 பேர் இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு கூட ஒருத்தங்க இருந்தீங்க ஒரு லேடி. தமிழ் பேப்பர் வந்து அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நடக்குதுன்னா நம்ம வந்து இளைஞருக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த அதில் வந்து கொடுக்குறாங்க, இதில் வந்து கொடுக்குறாங்க, தெரியாமல் பிடிக்காதுங்க, தெரியாத ஆள்கிட்ட அவரை பழகாதுங்க. எது இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. பெற்றோர் மூலம் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். பெற்றோர் மூலம் தான் வந்திருக்கோம். பல நண்பர்கள் மூலம் முன்னேற சொல்லி அதே பல மன்றத்திலையும் சேர்ந்து வருங்காலத்தில் சில மன்றத்தில் சேர்ந்து தான் அப்படி நம்ம முன்னேற முடியும். நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்வேந்த சங்கத்தை எடுத்துங்க, எத்தனையோ பேர் வராங்க, ரொம்ப பேர் வரமாட்டுறாங்க. ஏன் வரமாட்டுறாங்க? அது அவங்க வந்து காரணம் இருக்குது. வருங்காலத்தில் எவ்வளோக்கு அவங்க வந்து சேர்த்துக்கிறாங்களோ பல விஷயத்தில் அவங்க முன்னேறி இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்லாம் பழகினா நாங்கள் ஏதாவது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்து அப்பப்போ அவங்கள தூக்கி விட தான் பார்ப்போம். மற்றும் டைம் காரணத்தினால ரொம்ப முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.